Hello friends, Assalamu alaikum. Welcome to Hi in Abu Dhabi channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈத் vlog தான் பார்க்கலாம். எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பரா ஈத் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சூப்பரா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈதுக்கு ஃபர்ஸ்ட் டே எடுத்தது பெற பாத்தொட்டி நம்ம கிளம்புனது. இந்த ஈதுக்கு வந்து அக்கா வீட்ல தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்க தான் போற பிளான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் வேலைலாம் இருந்துச்சு. சோ வந்து அபுதாபில உள்ள ஹலிதியா மால் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நல்ல ஒரு வைபோட சூப்பராவே இருந்துச்சு. மால் எல்லாம் டெக்கரேட் பண்ணி நல்லா வச்சிருந்தாங்க. நம்ம வந்து பாப்பாக்காக ட்ரெஸ் எடுக்க தான் வந்து போயிருந்தோம். நிறைய பார்த்தோம். ஆர்என்பி, மெட்டாலன், மேக்ஸ் அப்படின்னு எல்லா இதுலையுமே பார்த்தோம். எதுலையுமே செட் ஆகலை. ஏன் ஃபஸ்ட் டே வரைக்கும் வந்து எடுக்கலை அப்படின்னா ஆல்ரெடி ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து விட்ருந்தாங்க. அதில் பட்டுப்பாவோட சட்டை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுதான் போடலான்னு பிளான் பண்ணி இருந்தோம். பட் என்னென்னா லாஸ்ட் டைமில் அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. போய் கேட்டதுக்கு ஆல்ட்ரேஷனுக்கு இங்கே 40 dirhams கிட்ட கேட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம கொடுத்து வாங்கணுமா, அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கட்டும்னு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம். ஃபைனலாக ஒரு ஷாப்பில் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. மெஹந்தி வச்சு படுக்கவே நைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஈதுக்கு வந்து 4:30க்கெலாம் கிளம்பி பள்ளிக்கு வந்து நம்ம பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு வந்து போயாச்சு. ஃபஜர் முடிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டோம். இங்கே 6:20க்கு வந்து பெருநாள் தொழுவ சொல்லியிருந்தாங்க. ஃபஜருக்கே போனதுனால நம்மளுக்கு உள்ளே இடம் கிடச்சிச்சு. இல்லைனா லேட்டாக போயிருந்தால் வெளியே தான் தொழுகிற மாதிரி இருந்திருக்கும். தொழுதாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு அவ்வளோ கூட்டம் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து லேடிஸ் சைடு எந்த வீடியோஸுமே எடுக்கலை. ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசி. அதனால் இது கொஞ்சம் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. முடிச்சுட்டு அங்கே ஒரு கிட்ஸும் வந்து மற்ற கிட்ஸுக்கு வந்து ஈத் முபாரக்னு சொல்லி பலூன்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேண்டேட்டரியான ஈத் பிக்ஸ் எல்லாம் எடுத்தோம். இதுதான் எங்களோட காஸ்டியூம். எடுத்துகிட்டு நம்ம குக்கிங் ஆரம்பித்தாச்சு. மதிய லஞ்சுக்கு என்ன தான் கடையில் வாங்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளானு. பட் இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தோம். என்னென்னா மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, சிக்கன் கிரேவி, கூடவே குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம் எல்லாமே இது பண்ணியிருந்தோம். வாழை இலை வாங்கி போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்களை வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கக்குள்ளே ஒரு இதாகிடுச்சு. முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லா இடமுமே இங்கே வந்து துபாயில் கூட்டம் தான். ஹேங்கிங் கார்டன் எல்லாம் நிறையா பிளான் இருந்துச்சு. பட் எங்கேயுமே பாப்பா வச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபைனலாக அபுதாபிலேருந்து துபாய் தான் கிளம்பிட்டோம். எங்கே போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன எப்பவும் போல் ஃப்ரீயாக இருக்கிற முஸ்ரிஃப் பார்க் தான் போயிருந்தோம். ஆல் டைம் எப்போயுமே வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும். இந்த டைம் எல்லோரும் மற்ற இடத்துக்கு போனதுனாலயே என்னன்னு தெரியல, முஸ்ரிஃப் பார்க் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கூட்டம் இருக்க தான் செஞ்சுச்சு. பட் அந்த அளவுக்கு இல்லை. கார் பார்க்கிங்லாம் அங்கேயே போட்டுட்டு இந்த டைம் வந்து அவங்களோட ஸ்விம்மிங் ஏரியா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே தான் போனால் வந்து ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக ப்ரைவசியாக சூப்பராக வச்சுருக்காங்க. 10 dirhams என்ட்ரி. டைமிங்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நல்லா உள்ள ஆட்டம் போடலாம். ஸோ வந்து நாங்கள் ஒரு 2:30க்கு உள்ளே என்ட்ரானது 5:30 வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி அங்கேயே ஸ்விம்மிங் ஏரியாலே இருந்தோம். அங்கே குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். லஞ்ச் அன்றைக்கி வந்து ஒரு 5:30 கிட்ட தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லாவே கூட்டம் இருக்க தான் செஞ்சுச்சு. போகும்போது என்ட்ரு ஆகும்போதோட ரிட்டன் குளிச்சுட்டு வரும்போது நல்ல கூட்டம். இந்த சைட் பார்த்தா ஒரு மலையாளி கேங்ஸ் வந்து இந்த ரோப் கெட்டி இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபுட்டு வீட்டிலே கொண்டு போயிருந்தோம். அதை வந்து சூடு பண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்னிக் ஸ்டவ் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் அந்த சைடு வந்து நல்ல ஒரு பீகாக் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்துச்சு. நல்ல ஒரு மழை வர மாதிரி தான், க்ளவுடியாக தான் இருந்துச்சு. அதுக்காக என்னன்னு தெரில, அது அவ்வளோ அழகாக நடந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாப்பா என்ஜாய் பண்ணி பார்த்தா. கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது அது வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் போங்க. வீடியோவே ஏது இப்போ அது இது பண்ண போகுதுடா, ரெயின் டான்ஸ் ஆட போகுது. இல்லை போய் வெளிக்க போட்டுட்டோம்.
நம்ம கொண்டு போன சாப்பாடையும் நல்லா சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணி அங்கேயே வந்து சுட சுட சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டீயும் போட்டு குடிச்சிட்டு அவங்களோட ப்ளே ஏரியாவுக்கு போகலான்னு தான் பிளானு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த டீ போடுற கேப்லலாம் பாப்பா வந்து இந்த நார்மல் இதில் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அப்பப்போ தூறல் வேற விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 6:30 ஆகும்போது வந்து நம்ம வந்து ப்ளே ஏரியா போக வந்து பிளான் பண்ணியாச்சு. இங்கே எப்படின்னா இந்த டைம் வந்து பே பண்ணி அந்த கேம்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு தான் பிளானு. எல்லாத்துக்குமே வந்து 10 dirhams 15 dirhams அப்படி இத்தனை டைம் போயிருக்கோம். ஆனால் ஒரு தடவையுமே வந்து இந்த ப்ளே ஏரியாவில் பே பண்ணி அந்த மாதிரி போனதே கிடையாது. ஜஸ்ட் இந்த பார்க்கை சுற்றிட்டு இதை மட்டும் விளையாடிட்டு வந்துடுவோம். பட் பாப்பா வந்து எப்போயுமே சொல்லுவாள் ட்ரெயின் போகலாம், அது போகலாம், இது போகலான்னு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு வாங்கியாச்சு. இதோட கார்டுக்கு வந்து புது கார்டு வாங்குறதுக்கு வந்து 2 dirhams தான். வாங்கிட்டு நம்ம அதில் ரீசார்ஜ் பண்ணி விளையாடுற மாதிரி தான். இந்த ட்ரெயினுக்கு வந்து 10 dirhams. ஒரு பெரிய ரவுண்டே கூட்டு போகிறாங்க. ஃபுல் முஷ்ரிஃப் பார்க் உங்களுக்கு மேப்பில் பார்த்தா தெரியும். அவ்வளோ ஒரு ஏரியா, பெரிய ஏரியா. அது ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து கூட்டு வராங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்ஸுக்கு வந்து நல்ல இது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டர் வந்து போனோம். இது வந்து 15 dirhams நல்ல இது. பட் 5 minutes தான். பட் என்ஜாய் பண்ணி இது பண்ணலாமா. மெயினாக வந்து அதுக்கடுத்து இந்த ஜெயின் ஸ்லைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹைட்டுக்கு மேலே ஏறி போகிறது மட்டும்தான் கஷ்டம். ஆனால் வரும்போது சூப்பர் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து இந்த காட் வந்து போனாங்க. இதெல்லாம் முடிச்சாச்சு. இந்த ப்ளே ஏரியாலே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திரும்ப பாப்பா இன்னொரு தடவையும் வந்து ட்ரெயின் போகணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அவளை கூப்பிட்டுட்டு ட்ரெயின் வந்து இன்னொரு தடவையும் போயாச்சு. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். வெளியே போயிருந்தாலும் கூட்டத்துக்குள்ளே இதாக இருப்போம். பட் இந்த டைம் வந்து இங்கே போனதுனால ஈஸியாக வந்து முடிஞ்சிச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் தான் வந்து வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளானாக இருக்குது. கிட்ஸு வச்சுட்டு நம்ம எங்கேயும் போய் கூட்டத்தில் மாட்டிக்கிறக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் இங்கே பிளான் பண்ணது. பாப்பா வச்சுட்டு போகிறதுக்காண்டி மெயினாக இங்கே வந்து சிம்பிளாக முடிஞ்சாலும் ஆல்ரெடி போனதுனால நல்லாவே சூப்பராக எங்களுக்கு வந்து இந்த இது முடிஞ்சிச்சு. பார்க்கும்போது ட்ரெயின் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ பெரிய முஷ்ரிஃப் பார்க்கு ஹோல் ரவுண்டுமே கூப்பிட்டு போகிறாங்க. ஹார்ஸ் ரைடு எல்லாமே இருந்துச்சு. 10 dirhamsக்கு ஒர்த்து தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாருமே போனாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட ஈது வந்து போச்சு. உங்களுக்கு எப்படிலாம் ஈது போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.